அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே இறையாட்சி புரியும் சபைதனிலே இறைமகா சபைதனிலே சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் ஒட்டுமொத்த தெய்வங்களெல்லாம் ஒன்றாய் கூடி நிற்கின்ற, அனந்த நடனமாடி நிற்கின்ற, அற்புத நடனமாடி நிற்கின்ற, சிவ நடனமாடி நிற்கின்ற, சித்த நடனமாடி நிற்கின்ற, இறை உலாவுகின்ற, இறை வாழுகின்ற, இறை வசிக்கின்ற தலமாக அத்துணை கணங்களும் அனுமதி கேட்டு வந்து அமர்கின்ற தலமாக தேவர்கள் சித்தர்களெல்லாம் காத்திருந்து இடம் கேட்டு வந்து வரமருள்கின்ற சபையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக பேசி மகிழ அனுமதி கேட்கின்ற தலமாக சிவ குரலை, சித்தன் குரலை, சிவசூட்சம உயர் பிரபஞ்ச அற்புதமான அத்தகைய குரலை கேட்டு வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற, ஆசி வழங்குகின்ற, பாப சாப விமோசன நிலையை கொடுக்கின்ற, முக்திகதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற கைலாய தலத்தை இடம் மாற்றி இறைவன் அமர்ந்த தலமாக சொல்லப்படுகின்ற 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் அதிபதியாய் மன்னனாக 6 படையும் ஒன்றாக்கி 6 படையும் ஒன்றாக கொண்ட 7வது மருதமலையும் ஒன்றிணைத்து ஒரே படையாக கந்தன் அமர்ந்து வந்த நிலைகள் மாறி இங்கிருந்து சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்த தலமாக கருதப்படுகின்ற அற்புத தலம். அதிலே ஆதி நாராயண பெருமாவை அவதாரம் எடுக்க வேண்டாம் என தடுத்தாட்கொண்ட சபைகளிலே தடுக்க கல்கி எனும் அத்தகைய அற்புத அவதார நிலையை சபைக்கு அருளி சத்திய நாராயண அவதார நிலையும் சபைக்கு அருளி 10 அவதாரங்களையும் சபைக்கு அருள்காவல் திருக்காவல் செய்ய பணி அமர்த்திய பரந்தாமனின் திருவடியை தொட்டு வணங்கி பரந்தாமன் அமர்ந்த சபையாக இருவரும் ஆற்றல்களும் ஒட்டுமொத்த ஆற்றல்கள் அனைத்து ஆற்றலும் ஒன்றே என்கின்ற உயர் தத்துவத்தை குறுக்காகவும் நெடுக்காகவும் கோடிட்டு காட்டி அமர்ந்த தலமாக அற்புதம் நிகழ்கின்றது, அதிசயம் நிகழ்கின்றது, அபூர்வம் நிகழ்கின்றது, இறையை அழைத்து பேச முடிகின்றது, இறை சூட்சமத்தை நிகழ்த்த முடிகின்றது என்கின்ற நிலையெல்லாம் உயர் சரணாகதி என்கின்ற அற்புதமான நிலைக்குள்ளே தான் நிகழ்கின்றது என்பதை யாவரும் அறிய வேண்டும், யாவரும் தெரிய வேண்டும். அத்தகைய நிலைதனிலே சபையின் அனுக்கிரகத்தை பெற, இறையின் அனுக்கிரகத்தை பெற, இறைமகா பேராற்றலின் சித்தர்களின் அனுக்கிரகத்தை பெற அங்கு தேடி இங்கு தேடி காடு மடை வனாந்திர நிலைகள் குகை நிலைகளெல்லாம் தேடி அலைகின்ற கூட்டங்களுக்கு சொல்கின்ற நிலை என்னவென்றால், எல்லா நிலையும் சித்த நிலையும் சிவநிலையும் ஞான நிலையும் அற்புதமான அத்தகைய உயர் ஞான தெரிதலும் புரிதலும் அறிதலும் தெரிந்து கொள்ள தன்னை மட்டுமே தனக்குள்ளே மட்டுமே தேட வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற உயர் உண்மைதனை சொல்லி மகிழ்கின்ற, சொல்லி மகிழ வைக்கின்ற, சொல்லி அருள்கின்ற ஆற்றல் மிகுந்த சபைதனை அற்புதமான பாவ நிலைகளினால் சாப நிலைகளினால் ஞான நிலை அறியாது, இறை எங்கு இருக்கிறான் எதில் இருக்கிறான் என்ன செய்கின்றான் என்கின்ற நிலையை அறியாது இத்தகைய பூலோக நிலையிலே எல்லா கோயில்களும் ஆலயங்களும் அங்கு இங்கு நட்டி வைத்து நட வைக்கப்பட்ட அத்தகைய குத்து நிலை கொண்ட கற்களையும் மரம் செடி கொடிகளையும் இறைநிலையாக கண்டு மகிழ்கின்ற நிலைகளுக்கு நீயே இறைவன், நீயே இறைவன், நீயே இறைவன் என உனக்குள் மட்டும்தான் இறை குடிகொண்டுள்ளது, இறைத்தன்மை உனக்குள் வரும்போது நீ இறைவனாவாய் என்கின்ற நிலைதனை மீண்டும் 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 கூறி பிரபஞ்சத்திடையே ஒத்து வாழ வேண்டும், பிரபஞ்ச விதிகளுக்கு இணைந்தாற்போல் பயணப்பட வேண்டும், பிரபஞ்சத்திற்கு கொடுத்த நிலையை வேற்று நிலைக்கு பயன்படுத்தும் போது, தனக்கு மட்டும் பயன்படுத்தும் போது, தன் இன்ப நிலைக்கு மட்டும் பயன்படுத்தும் போது, தன் அற்புதமான அத்தகைய வாழ்வியல் முறைக்கு மட்டும் பிரபஞ்சம் கொடுத்த அனைவரும் செய்த புண்ணியத்தை பெற்று மகிழ்ந்து தான் மட்டும் உண்டு கழித்து உறங்கி கெடுக்கின்ற அற்புதமான கூட்டங்களுக்கு அற்புதமான விஷயங்களை அத்தகைய கூட்டங்களுக்கு எடுத்து சொல்லி ஏற்ற மிகுந்த பயன்தனை மாற்றி அமைக்கின்ற அற்புதமான பணிதனை தேவகணங்களும் சித்தகணங்களும் அனைத்து கணங்களும் ஒன்று கூடி உயர்வாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அபூர்வ பொக்கிஷத்தின் வழியாக ஆற்றல் மிகுந்த அத்தகைய பிரபஞ்ச பெருமகா ரகசியத்தின் வழியாக கூறி வருகின்றார்கள்.
அற்புதமான சபை நாடி வந்து நம்பி வந்து உயர் சரணாகதி கண்டு நீங்கள் கொன்று நின்ற அதை உங்களை கொன்று நின்று உயர்வாக இறையை கண்டு நிற்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை கண்டு மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து முகம் மகிழ்ந்து சித்தர்களும் தேகர்களும் உங்களுக்கு அற்புதம் நிகழ்த்த அதிசயம் நிகழ்த்த உயர் மாற்றத்தை ஏற்படுத்த உயர் கணங்களாக அமர்ந்திருக்கின்ற சபைதனை உயர்வாக நாடி வந்து நம்பி நிற்கின்ற யாவரையும் உயர் சரணாகதி கொண்ட யாவரையும் இறையின் இடத்திலே இருந்து இறையின் தளத்திலே இருந்து சித்த பீடத்திலே சிவபீடத்திலே ஞான பீடத்திலே அகத்தியம் என்னும் மகத்துவம் மிக்க மகா பீடத்திலே இருந்து வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து அவர்களின் சரண் நிலைக்குள் சபை சரணடைந்து அற்புதமான நற்சச்சங்க விழாவிலே முகப்பு உரையாக நீண்ட உரைகள் நிகழ்த்த இருந்த தருணத்திலே இன்றைய காலப்பொழுது நேரப்பொழுது அத்தகைய கங்கை கரைக்கு செல்ல இருக்கின்ற கார நினைகளால் இரு வார்த்தைகளை உயர்வாக உங்களுக்கு கூறி அற்புதமாக பேராற்றல்களை அழைத்து ஒரே அத்துணை கணங்களும் ஒரே ஆசிக்குள் வந்து அருள்கின்ற அற்புத நிலை முப்பெரும் ஆசிகளாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 33 கோடி தேவர்களும் அவ்வாசிக்குள் இருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையிலே ஒற்றை ஆசியாக ஒட்டுமொத்த ஆசியையும் உயர் ஆசியாக உங்களுக்கு அருள கணங்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதை கூறி சபைக்கில் இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து அதிசயங்கள் அபூர்வங்கள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் உலகம் ஃபுல்லாக வந்து ஏங்கி நிற்காங்க. இப்படியெல்லாம் ஒரு இடத்துல இவ்வளோ ஆற்றலை ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு காலகாலமாக தவம் இருக்கிறவங்க தலைமுறையாக வந்து இறை வழிபாடுகள் கண்டவங்க ஏன்னா எல்லா நிலைகள்லையும் உயர்நிலைன்னு சொல்லக்கூடிய உயர்வான தளத்தில் அமர்ந்திருக்கதா நினச்சிக்கிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறத அவங்கள உயர்வாக மக்கள் நினச்சி வழிபட்டு நிற்கக்கூடிய தலங்களில் உள்ளவங்களும் பூரா இது உயர்வானது எல்லாத்தையும் விட உயர்வான தலம் அங்கே ஏன் அமைஞ்சது, எதுக்கு அமைஞ்சது, அந்த சித்தனுக்கு ஏன் கொடுத்தாங்க, அங்கே எதுக்கு இப்படி அபூர்வமான இறைவனை அழைத்து பேசுகின்ற ஆற்றலை கொடுத்தாங்கன்னு என்ன சொல்லுது, ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க, ஏதோ அதிசயித்து நிற்காங்க, தன்னை மறந்து நிற்காங்க, அத்தகைய பொறுமல் நிலைக்குள்ளே இருக்காங்க, அத்தகைய சீற்ற நிலைக்குள்ளே இருக்காங்க, மாற்று நிலைக்குள்ளே இருக்காங்க, அதிசயத்துக்கு நிற்காங்க அப்படிங்கிறதான் உண்மையாக சொல்லி வர்றவங்க போகிறவங்க நீங்களும் அந்த நிலைக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா தான் அங்கே சபையோட அனுக்கிரகங்களை வாங்க முடியும். என்ன கடவுளை கூட்டு பேசுகிறாங்க, யார் பேசுதா இந்த யுகத்தில், எங்கே பேசுதான்னு அகத்திய பெருமான ஏக்காரு, சிவபெருமான ஏக்காரு, முருகப்பெருமான் இருந்தால் அந்த இடத்த காலிங்க, அப்படி ஒரு இடம் இருந்தால் இந்த இடத்த விட்டு நாங்கள் கைலாயத்துக்கு போயிடுதோன்னு சொல்லுதாங்க. கைலாயத்தை இடம் மாற்றி அமர வச்சு அகத்திய பெருமான் அனுகிரகம் பண்ண சிவபெருமான் அந்த பணியை வந்து அகத்திய பெருமான் கையில் கொடுத்து அகத்திய பெருமான் சித்தன் கையில் கொடுத்து நிகழ்த்தக்கூடிய அற்புதமான தலம் இந்த சபை. இன்னும் ரொம்ப அதிசயங்கள் இருக்குது. எங்கே போகாத விஷயங்கள்லாம் கிடைக்காத, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்காத விஷயங்கள்லாம் இங்கே கிடைக்கி அப்படிங்கிறதான் உண்மை. உயர்வான இடத்துக்கு வந்திருக்கிய, கூட்டு வந்திருக்காங்க, சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, புரியாட்டாலும் வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தவங்களுக்கு முதல்ல நன்றி கூறி அற்புதமான தலம் நோக்கி வந்ததற்கு திருப்பி உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லி அற்புதமான விஷயங்களை இவ்வளோ பெரிய இந்த யுகத்தில் இந்த இப்படி மாற்று யுகத்தில் இப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்களா, இப்படி ஒரு சேவை நடக்கா, இப்படி ஒரு இறையாற்றலை பறைசாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கா, தன்னிலை மறந்து உயர் இறைநிலையை முன்னிறுத்தி பயணப்படுகின்ற ஞானிகள் மகான்கள் யோகிகள் கூடின சபை உலகத்தில் இருக்கான்னு தேடி அலைஞ்ச கூட்டங்களுக்கு இருக்குன்னு உரைச்சி உங்களை அமர வச்சு அற்புதமான சிவத்தக்கு என்ன ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. கால நேரங்களில் கால பொழுதுகளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபையோடு இணைஞ்சிருங்க. உங்களை ஊர்களுக்கு வந்து எளிமையாக உங்கள் வீட்டு வாசலில் சச்சங்கம் நடக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்குண்டான ஏற்பாடுகளை யுகமாற்றத்துக்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க. சொந்தக்காரங்க ஊரில், தெரிஞ்சவங்க ஊரில், நண்பர்கள் ஊரில், எல்லா இடங்களையும் எங்கெங்கே இந்த நிலையை பறைசாற்ற முடியுமோ அவ்வளோ புண்ணிய நிலைகள் உங்களுக்கு அருளப்படுது. எதுக்குன்னா மாற்றணும், யுகத்தை கட்டாயம் மாற்றி ஆகணும். இல்லாட்டி நாளைக்கு நம்ம குழந்தை நாங்கள் ஏன் மாற்றணும் அப்படின்னா நாளைக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் வாரிசுகள் இந்த தளத்தில் வளரப்போகுது இல்லையா, அவங்களுக்கு நம்ம மாற்றித்தானே ஆகணும். மாற்றி இறைவன் மாற்றிட்டான்னா இப்போ அதோடு முடிஞ்சு போயிரும்ல. அதுக்கு தான் இந்த பயணம், இவ்வளவு விடாத ஓட்டம், இடம் தாண்டி எல்லாம் சச்சங்கங்கள், எல்லாரையும் புரியாதவங்களையெல்லாம் உறக்க சொல்லி உட்கார வச்சு சொல்லி
அவங்க அவங்க வந்து வேதனைப்படுற அளவுக்கு சொல்லி அவங்கள வெறுக்கிற அளவுக்கு ஏன் சொல்லப்படுதுன்னா, சபையோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படையில், நம்ம இவ்வளோ கஷ்டப்படையில், எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படையில் யுகம் மாறிடும் அப்படிங்கிறத உயர்வாக சொல்லி, உயர்வான நேரத்தில் இறையை அழைத்து பேச போகிறோம். இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆசையாக சொல்லிடுதோன்னு சொல்லியிருக்காங்க. அகத்திய பெருமான், சிவபெருமான், சிவமகா வாழைச்சித்தர் எல்லாரும் சேர்ந்து, ஒரு முருகப்பெருமான் எல்லாம் சேர்ந்து ஒரே ஆசையாக சொல்ல போகிறாங்க. கூட்டிட்டு நம்ம நதிக்கரைக்கு போகிறதுக்கு நேரங்கள் ரொம்ப உக்கிரமான நிலையில் சூரிய பகவான் அடிக்கி, அதற்குண்டான நிலைகளையும் சித்தர்கள் ஏதாச்சும் அனுகிரகங்கள் கொடுப்பாங்க தவம் இருக்கிறதுக்குன்னு சொல்லி சிவபெருமானை அழைக்கக்கூடிய, முப்பெரும் ஆற்றல்களை அழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை தொடங்குவோம். எல்லாரும் என்ன சொல்லுதாருன்னு கேளுங்க. ஓரளவுக்கு புரியாட்டாலும் கூட நீங்கள் யூடியூப்பில் வரும், உங்களோட செயலியில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அருள் ஞான சபையிலே, சிவஞான சபையிலே, சித்தஞான சபையிலே, உயர் ஞான சபையிலே, உயர் பிரபஞ்ச சபையிலே, ஒட்டுமொத்த கணங்களையெல்லாம் ஒன்றாய் அமர வைத்த சபையிலே, ஓருருவாய் பேருருவாய் பெருமகா லிங்கமாக, சிவலிங்கமாக, சிவ சூட்சமமாக, சித்தனுக்குள் லிங்கத்தை, சித்தனுக்குள் சபையை, சிவமகா சிவப்பிரபஞ்ச சூட்சமாக வைத்து சீடர்களை யாவரையும் சித்தனுக்குள் ஒன்றிணைக்கின்ற நிகழ்வாக, சுழி முனைகளை ஒன்றிருக்கின்ற நிகழ்வாக, சரணாகதி கண்ட யாவருக்கும் சபையிலே இருந்து கொடிமர வழியாக ஆற்றல்கள், அனுகிரகங்கள், ஆசி நிலைகள் எல்லாம் அற்புதமாக பகிரப்பட்டு, அவர்களுக்கு இருக்கின்ற பாப சாப நிலைகளுக்கு விமோசனங்கள் கொடுத்து, புண்ணிய நிலைகளை அற்புதமாக பெருக்கி, அவர்கள் செய்த புண்ணிய நிலைகளை அவர்களுக்கே வழங்கி, அவர்கள் செய்த மாற்று விஷயங்களை மாற்றி வைத்து, அதை தூரத்தில் வைத்து அற்புதமாக அவர்களுக்கு நற்கருணை செய்கின்ற, நல்லாசி அருள்கின்ற, நல்வழி காட்டுகின்ற அற்புதமான சபைதனிலே, ஆற்றல் மிகுந்த சபைதனிலே, சிவம் பேசுகின்ற சபைதனிலே, சித்தர்கள் பேசுகின்ற சபைதனிலே, இறையாட்சி நடக்கின்ற சபைதனிலே இறை அழைத்து பேசுகின்ற அற்புதமான நிகழ்விற்கு ஆதி நிலையே போற்றி, அற்புத நிலையே போற்றி, சிவநிலையே போற்றி, சிவமகா நிலையே போற்றி, சிவ பிரபஞ்ச நிலையே போற்றி, ஆதி சிவமே, அற்புத சிவமே, ஜோதி சிவமே, ஜோதி சொரூபனே போற்றி 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 என வருக வருக என ஓம் நம சிவாய சிவாய நமக, ஹர 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 சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, சங்கர சங்கர சிவாய நமக, சங்கராய நமக சிவாய நமக, பவனே வருக சிவனே வருக, பவாய நமக சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, பவாய பவாய சிவாய நமக, சிவாய சிவாய பவாய நமக, ஹராய நமக சிவாய நமக, ஹர 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 சிவாய நமக, ஜய 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 சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, சிவானி நமக பவானி நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சங்கராய நமக, ருத்ராய நமக, ஹராய நமக, ஹர 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 ஹராய நமக, ஹர ஓம் நமக,
ஹரி ஓம் நமக சிவ ஓம் நமக ஓம் நம சிவாய நமக பவாய நமக பவனே நமக சிவனே நமக சிவாய நமக சிவாய நமக பவாய நமக பவாய நமக சிவானி நமக பவானி நமக சங்கராய நமக சங்கராய நமக சிவாய நமக நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நம சிவாய நமக சிவ ஓம் நமக ஹர ஓம் நமக ஹரி ஓம் நமக ஹரி ஓம் நமக சிவாய நமக சிவாய நமக சிவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய நமக பவாய நமக பவாய 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 நமக ஹரி ஓம் நமக சிவ ஓம் நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவ 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 சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவாய 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 சிவ 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 சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹராய சிவாய சிவ 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 ஹர 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹர ஓம் சிவ ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஹராய சிவாய சிவ 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 சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய 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 நமக நமச்சிவாய 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 ஹர 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 சிவாய நமக நமச்சிவாய பிரபஞ்ச மகா ஞான ஊற்று பிரளயம் கொண்டு கிளம்பும் முதல் அடிநிலையில் ஆதவன் தன் முதல் கதிர்நிலை பரவிடும் எழுநிலைக்கு முன்பாக ஏகனவனை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுதனில் துயில் கொள்ளா சிவம்தனை துயில் கொள்ள செய்த சித்தனே அச்சபையிலிருந்து வந்து அமர்ந்தோம் யா ஓம் நமச்சிவாய சிவாய நமக உளமார்ந்த நிலைதனில் உள்ளார்ந்த சிவநிலைதனை அடிநிலைக்குள் கண்ட தவ பேராற்றலால் அண்டவெளி முழுதும் பரவி நிற்கும் பிரபஞ்ச மகா ஞானமதை தன் சுழுமுனையில் அமர வைத்த சிவமாய் வலம் வரும் சித்தனே உன் ஆசான் வந்தமர்ந்தோ மகத்தியன் ஓம் நமச்சிவாய அகதீஷாய நமக அருள் பேராற்றல் நடமிடும் சபையாய் அருள் பேராற்றல் தாங்கிடும் இறைகணங்கள் நடமிடும் சபையாய் உலாவரும் இச்சபைதனிலே உளவி வரும் இறையாற்றல்களை தன் அடிநிலை தவநிலைக்குள் அமர வைத்து தவக்காவல் புரிய வைத்தவனே தடுத்தாட்கொண்டாய் தடுத்து நின்றவன் நிற்க யாம் தடுக்க அனுமதி வழங்கியவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் நமச்சிவாய உன் கதிராற்றல் உன் ஆதவனவன் கதிராற்றல் எழுநிலைக்கு முன்பாக எழுந்தாடிய அருட்கணங்களை அற்புதமாய் உன் தவநிலைக்குள் தவமிருக்க வைத்து சுழுமுனைதலில் சுற்றும் ஜோதியாய்
அவர்களை சீடர்களை சுற்றி வரவழைக்க செய்யும் பேராற்றல் கொண்ட இறை சூட்சம நூல் தாங்கியவனே, நூலுக்குள் அவதாரத்தை தடுத்தாட்கொண்டாய் அவதாரம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. அருட்பார்க்கடல் நிலைதனை திருப்பார்க்கடலாய் வலம் வர செய்யும் இறைகணங்கள் எல்லாம் நின்றாற்றும் தவ நிலைக்கு எதிரே ஒரு ஆற்றல் தவம் இருந்தது, ஒரு பேராற்றல் தவம் இருந்தது. அவ்வாற்றல் தவம் இருக்கும் நிலை கொண்ட தலம் திருப்பார் கடலாக மாறிய சூட்சமத்தை கண்ட கடலாளி வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. சுழன்று வரும் சக்கர நிலைகளுக்குள், தன்னுடைய அடிநாத நிலைகளில் சுழன்று வரும் சக்கர நிலைகளுக்குள் எம் ஆயுதத்தை அமர வைத்து அழகு பார்த்தவனே, சங்குநாத ஒளி எழுப்பும் வேலைதனிலே சங்கை ஏந்தி வந்து அமர்ந்தோம் சித்தனே. ஓம் ஆதி நாராயண பெருமானே போற்றி. ஆதி சிவம் என்னும் அற்புத நிலை கொண்ட வார்த்தையை, ஆதி சிவம் என்னும் ஆற்றல் கொண்ட அற்புத பிரபஞ்ச நிலை கொண்ட வார்த்தையை உன்னுடைய ஆழ்நிலை தவநிலையின் மூலமாக அதனை சுழுமுனையாக மாற்றி அமர வைத்தவனே, சுழுமுனையில் வலம் வரும் சிவம் வந்து அமர்ந்திருக்கு. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓராற்றல் அல்ல, ஈராற்றல் அல்ல, பேராற்றல்கள் பல்கோடி யுகந்தனிலே புண்ணிய நிலைகளை தாங்கிய ஆற்றல்களை சிவசோலையில் தமமிருக்க வைத்த சோலையின் காவலனாய் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உனதருள் நிலை நினதருள் நிலையாய் மாறி நிற்கும் அற்புத சூட்சமத்தை உணர்ந்து உள் சக்தி உன் உயிர் சக்திக்குள் உயர் ஆற்றலை உள்ளிருந்து எழுப்பியவனே, நீர் எழுப்பிய ஆற்றலுக்குள் இருந்து சுழுமுனையில் ஆடும், சுழுமுனையில் இருந்தாடும், சுழுமுனையில் இருந்து புறப்பட்டாடும் யாம் அருமுகன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அருமுக ஜோதியே நமோ நமக. உயர் கூச்சல், அது உயர் கூச்சலாக உயிர் நாடியிலிருந்து எழும் கூச்சல், இறை ஞான கூச்சல், அது உயர் கூச்சலாக மாறி நிற்கும் ஆதி இறை சூட்சம நூல் என்னும் பிரளயம், அதை தாங்கிய பிரளயமே சரீரமே, சரீரம் கொடுத்தவன் அகத்தியன் நல்லாசி வழங்க. ஓம் அகதீஷாய நமக. சாரீரம் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற பொழுது அச்சாரீரத்திற்குள் இருக்கும் அகத்திய சாராம்ச நிலையை, இலக்கணத்தை உணர்ந்து உரையாற்றுகின்றவனே, உரைக்குள் இருந்து சூட்சமத்தை நிகழ்த்தியவன் உமக்கு நல்லாசி வழங்குகிறான். ஓம் அகதீஷாய நமக. அடிநாத நிலைகளில் இருந்து உன்னை அழைத்து சென்ற தடங்களில் இருந்தெல்லாம் பெற்ற தவ கால பலன்களை எல்லாம் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்தவனே, திருவடியாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. எம் திருவடியை உன் திருவடியாய் ஏந்தி நிற்கின்ற பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து தவம் காண்கின்றன. தவம் காண்கின்ற கணங்களை யாம் அகத்தியன் மகிழ்வோடு கண்டுகொள்ளும் சபை நீ கொண்ட சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அருள் ஆற்றல் கொண்ட இறை பேராற்றலின் அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் வலம் வரும் அண்ட வெளியை தன் சிரசில் அமர வைத்து அழகு பார்க்கும் ஏற்றமிது சிவ ஆற்றலை தன் சுழுமுனைக்குள் இருந்து அனாயாச நிலையாக அதனை பயன்படுத்துகின்ற ஆற்றல் பெற்ற சூட்சம சூத்திரத்தை அறிந்தவனே, சூத்திரதாரியாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. கதிமோட்ச நிலை வேண்டி வந்தமர் நிலை கொண்ட ஆன்ம நிலைகள், ஆத்ம நிலைகள் எல்லாம் உனை கண்டு சரநிலை கொண்டு அமர்கின்ற பொழுது அதனை வரிசைப்படுத்துகின்ற வேலைதனிலே ஒவ்வொன்றாய் கால அளவீடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவ் ஆன்மாக்களினுடைய சரண் நிலைக்குள் இருந்து அவர்களை வரிசைப்படுத்தும் ஆற்றலாய் நின்று பணியாற்றும் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றன. ஓம் அகதீஷாய நமக. பணியாற்றுகின்றன இறைகணங்கள் எல்லாம் சபைதனிலே ஒவ்வொன்றும் பணியாற்றுகின்றன, ஆற்றலோடு பணியாற்றுகின்றன, ஆற்றல் அறிந்து பணியாற்றுகின்றன, ஆற்றலை அறிந்து பணியாற்றுகின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. வேண்டி நிற்போர், வணங்கி நிற்போர், வாழ்த்தி நிற்போர் யாவரையும் ஒரு சேர ஒரு சாராம்ச நிலைதனிலே அத்துணையும் சிவம் என்று உற்று நோக்கும் அத்தகைய ஞான ஊற்று கண்களுக்குள் இருந்து புறப்படுகின்ற ஆதி இறை வெப்பக்கணலாய் வெளிவரும் சூட்சம நூலில் இருந்து வரும் வார்த்தைகளை தாங்கி அகத்தியனாய் வந்த அமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் ஏற்படும் பிரளயம் எது, இறை ஞானம் எது,
இறை வடிவம் எது, தன்மை எது என்று தேடி அலைகின்ற மானிட கூட்டங்களுக்குள் இறையே தேடி வந்தமர்ந்த அற்புத தலம் கண்டவனே, தடத்தில் தலம் பதித்தவன், தலத்தில் தடம் பதித்தவன், இருவரும் ஒன்றாய் அமர்ந்திருக்கும் அருள் மேடையாக காண்கின்றோம் அகத்தியன் இதை. ஓம் அகதீசாய நமக. சற்சங்கம் என்னும் நிலை என்ன? சற்சங்கம் என்பது மானிடர் நிகழ்த்தும் நிலை அல்ல, இறைநிலைக்குள்ளிருந்து அற்புதமாய் இறையாற்றல்களை வரவழைத்து உரையாடுகின்ற சங்கம சற்சங்கமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபையில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சித்தர்கள் கூடும் நிலை, சிவகணங்கள் கூடும் நிலை, அற்புதமாய் ஆஞ்சநேய கணங்கள் எல்லாம் கூடும் நிலை, அவதார கணங்கள் ஒவ்வொன்றை அவரவர் கணங்கள் எல்லாம் ஒன்றாக அமர வைத்து அழகு பார்த்து நிகழ்த்தப்படும் சற்சங்க பெருவிழாவில் தான் அகத்தியன் சிம்மாசனமிட்டு அமர வைத்திருக்கின்ற அற்புத நிலை கொண்ட சித்தன் அருகில் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. காலங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கின்றன என்று கூறுவார்கள். காலங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, காலத்திற்கு மானிடன் கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு நோக்கிய பயணத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கின்ற சித்தனை உற்று நோக்குகின்ற சீடர்கள் யாவரும் அண்ணாந்து பார்க்கின்ற நிலை மாறி அவனுக்கு ஈடாக அமர்ந்து சுற்றமத்தில் தவம் காணும் அற்புத நிலை நோக்கிய பயணத்தில் அகத்தியன் ஒன்றாய் பயணிக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறெனில் என்ன நிகழ வேண்டும்? சித்தனும் சீடர்களுக்குள்ளிருக்கின்ற ஆன்ம நிலை ஒன்றாய் பயணிக்க வேண்டும், ஒரு நேர்கோட்டில் நிற்க வேண்டும், ஒரு புள்ளியில் சித்தனோடு அமர வேண்டும். தவத்தில் அப்புள்ளியே அவன் சுழுமுனை இவன் சுழுமுனை இரண்டும் ஒரு புள்ளியாய் மாற வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஆன்ம நிலை கொண்ட ஞான வார்த்தைகளுக்குள் இருந்து வரும் சூட்சமத்தை உணர இயலா அத்தகைய மாந்தர்களுக்கு சித்தனவன் எடுத்துரைப்பான். இறை சூட்சம நூலின் மூலமாக எளிய உரை நடை தமிழ் நிலைதனிலே உரைக்கின்ற அத்தகைய ஆற்றலை வழங்குகின்ற அகத்தியனுக்குள் இருந்து வருகின்ற சூட்சம பேராற்றல் கொண்ட ஞான நிலைதனை உணர்வதற்கு சற்று காலதாமதங்கள் ஆகும். மறுபடி இத்தகைய உரையாடல் நிலைதனை செவிக்குள் இட்டு பாருங்கள், உள்ளுக்குள் சிவத்தேன் அமுது பாயும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அமுதாக விளங்குகின்ற ஞானத்தை எங்கிருந்து பெற முடியும்? எங்கு இருக்கின்றது ஞானம்? திருப்பார் கடல் எங்கு இருக்கின்றது? ஞான அமிர்தம் எங்கு இருக்கின்றது? அனைத்தும் உனக்குள்ளே, நீ மட்டுமே சிவம் என்று கூறுகின்ற அற்புத தத்துவத்தை உரையாடினார்கள், உரைத்தார்கள் சான்றோர், ஆன்றோர், மகான், யோக ஞானிகள் எல்லாம். அத்தகைய நிலைதனை விரலுக்கு இறைத்த நீர் போல் இருக்கின்ற அவ்வேளைதனில்தான் யுகமாற்ற நிகழ்விற்கின்ற அற்புத படைத்தலைவனை தேர்ந்தெடுத்தோம். தலைவனுக்குள் தலைவனை அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாய் தவம் காண வைத்து தவ பேராற்றலினுடைய புண்ணிய வடிவமாக அமர்ந்த சிவமகா வாழை சித்த சபையை அகத்தியன் தாரை வார்த்த தலத்திலிருந்துதான் உரையாடி மகிழ்கின்றோம். அகத்தியன் இறையோடு இறை உண்டு மகிழ்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனதருள் நிலையாய் உள்ளுக்குள்ளிருந்து அகத்தியன் இட்ட பணிதனை உனதருள் நிலையாய் அதனை ஏற்றவனே உற்றவனை பெற்ற கொற்றவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் உன் அருகில். ஓம் அகதீசாய நமக. செவிமடுக்க கேட்ட பொழுதும் அற்புதமாய் சிந்தைக்குள் அகத்தியம் பரவி நிற்க நாவிலிருந்து வரும் வார்த்தையும் அகத்தியமாக, தன்னுடைய சரீரமும் அகத்தியமாக, விடுகின்ற மூச்சு காற்றும் அகத்தியமாக இருந்த அத்தகைய காலகட்டங்களில் அகத்தியம் உற்று நோக்கி உள்ளிருந்து நோக்கினோம், உன்னை நோக்கினோம். நீ நோக்கிய தலங்கள் எல்லாம் அகத்தியனை கண்டாய். அகத்தியன் காட்டும் தலங்கள் எல்லாம் இனி உன் தலங்களாக மாறும் என்று சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை நோக்கிய பயணத்தில் உன்னை அழைத்து சென்ற அகத்தியனை அழைத்து செல்கின்றாய். ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் அகத்தியத்தை அழைத்து செல்லும் ஆற்றல் இகலோகமதில் ஒரு மானிடனுக்கு உண்டு எனில் அம்மானிடன் யார்? அம்மானிடனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு மானிடனுக்குள்ளும் சிவம் அமர்ந்திருக்கின்றார். அமர்நிலை கொண்டு உள்ளிருந்து உற்று நோக்குங்கள், அவனை உள்ளுக்குள் சென்று உற்று நோக்குங்கள். அவன் சுழுமுனையின் மூலமாக பிரபஞ்சத்தை உற்று நோக்குவான், ஞானியாக மாற்றி வைப்பான் சிவம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அற்புத ஆற்றலை, அத்தகைய அற்புத பணியை செவ்வனே நடத்தி முடித்த சபைதனிலே எம்பணி நிறைவடைந்த சபையாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை தலமதில் தவம் கண்ட அகத்தியன்
தவமிருந்து கண் விழிக்கின்ற பொழுது அகத்தியன் மட்டும்தான் இருக்கின்றோம், வேறு ஒன்றும் இல்லை பூவுலகில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. அகத்தியத்தை நாடி செல்கின்ற எவரும் இல்லை. நாடி சென்றவன் ஒருவன், அவனும் அகத்தியனாக தென்பட்டான். ஆகவே அகத்தியனை தவிர யாரும் இல்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எனக்குள் என்னை கண்டோம், எமக்குள் உன்னை கண்டோம், உமக்குள் எம்மை கண்டோம், எம்மாய் மாற்றிய உம்மை உமக்குள் சிவமகா நிலையை புகுத்தி அமர வைத்து அற்புதமாய் தவம் காண வைத்து சிவத்திடமிருந்து பெற்ற பேராற்றல் கொண்ட பணியை உன் கரமிருந்து ஏற்கின்ற அற்புத பணியாற்றும் தலத்தில் அகத்தியன் தவம் காண்கின்றோம். ஓம் அகதீசாய நமக என்று கூறி மகிழ்வதில் அகத்தியனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் அவா அத்துணை நிலை கொண்டது அல்ல என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிலையில்லா பேர் ஆனந்தத்தை இறைக்கு மானிடன் வழங்குகின்ற பொழுது இறை வழங்கும் ஆனந்தத்தின் எல்லை உண்டோ? ஆனந்தத்தின் அத்தகைய வடிவத்திற்கு ஒரு தன்மைக்கு ஒரு எல்லை உண்டோ என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆனந்தத்தின் எல்லையில்லா ஆற்றலை வழங்கிய சபைதனில் வழங்கிய சித்தனுக்குள் இருக்கின்ற நூலுக்குள் இருந்து அகத்தியன் உள்ளிருந்து வருகின்ற அத்தகைய ஆனந்தத்தின் எல்லை இதுவே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றலாய் உலாவரும் ஆதிசிவம், ஆதிசிவத்திற்குள் உலாவரும் அகத்தியம், அகத்தியத்திற்குள் உலாவரும் சித்தன், சித்தனுக்குள் உலாவரும் நூல், நூலோடு வளம் வரும் சீடர்கள், சீடர்களுக்குள் இருந்து எழும் யுகமாற்றம், இதுதான் அகத்தியன் தாரக மந்திரம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய தாரக மந்திரத்தை தன்னுடைய சுழுமுனை மந்திரமாக மாற்றியவன் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அண்டத்தை கண்டவன், அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று கூறுகின்ற அந்நிலையிலிருந்து உள்ளுக்குள் அகத்தியனை கண்டான், அகத்தியனுக்குள் சிவத்தை கண்டான், சிவத்திற்குள் சிவமகா நிலையை கண்டான், சிவமகா நிலைக்குள் அவதாரங்களை தடுத்தால் கொள்கின்ற ஆற்றலை கண்டான், ஆற்றலின் மூலம் இறைநூலை கொண்டான், இறைநூலை கொண்டு யுகமாற்றம் செய்கின்றான் சீடர்கள் மூலமாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது இவன் பிறப்பெடுத்த காலம் முதல், இப்பூவுலகம் பிறப்பெடுத்த காலம் முதல் நடந்து வருகின்ற சூட்சம சுழல் இது. இத்தகைய சுழலில் சிக்காது, சுழலில் இருந்து வேறுபட்டு சூழ்நிலைகள் இகலோக சூழலின் காரணமாக விடுபட்டு நிற்கும் மாந்தர்களே, உங்களை சுழலில் அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புத நூல்தான் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆயுதங்கள் வேண்டும், ஒவ்வொரு நிலையையும் தடுத்தாட்கொள்ள ஆயுதங்கள் வேண்டும். அவ்வாயுதம் எங்கிருந்து பெறப்பட்டது? அவனே ஆயுதமாக மாற்றப்பட்டான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு ஆயுதமாக மாற்றப்பெற்ற ஏற்றம் பெற்ற வரம் பெற்றவனுக்குள் இருந்து வரும் அற்புத உரையாற்றல், அத்தகைய இறையாற்றல் கொண்ட உரையாடல் நிலைகளை உற்று நோக்குகின்ற பொழுது ஆயுதங்கள் பரிமாறப்படுகின்றன, பகிரப்படுகின்றன. எங்கு? அவன் முன் அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் சரீரங்களுக்குள், மாந்தர்களின் செவிகளுக்குள், சிந்தைக்குள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறினார்கள், கூறிக்கொண்டு வந்தார்கள், இதுகாரும் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? ஞானத்தை பெற என்ன என்ன பணிபுரிய வேண்டும், என்னவெல்லாம் ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். ஒரு பணியும் ஆற்றாது செவ்வனே செவ்வனே சிவனே என்று அமர்ந்திருந்தால் போதும், உனக்குள் இருந்து எழுவான் என்று கூறுகின்ற அற்புத தத்துவ ஞானம்தான் உயர் ஞானம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அஞ்ஞானத்தை பறைசாற்றும் ஆதிரை சூட்சம நூல் பெற்ற சிவமகா வாழை சித்தன் ஆசானாக அமர்ந்திருக்கின்ற அற்புத சபை நோக்கி வந்து சபையிலிருந்து ஆற்றல் பெற்று ஆற்றலை உள்ளுக்குள் இருந்து இகலோகத்திற்கு பகிர்ந்து இகலோகத்தை பரலோகமாக மாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற அற்புத பணியாற்ற விளைந்திருக்கின்ற யுகமாற்ற நிலை கொண்ட சீடர்களே, உங்களுக்குள் மாற்றங்களை காண்பது அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஆசியாக அகத்தியன் பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்றோம். எம்முடைய சீடர்களுக்கு சிவமகா வாழை சித்தனை உயிர் மூச்சாக, அவனை உற்ற தோழனாக, அம்மையாக, அப்பனாக, ஆண்டவனாக, இறைவனாக, ஆசானாக ஏற்று வளம் வருகின்ற சீடர்களுக்கு தரும் பிரத்யேக ஆசி இன்னும் நிறைய உள்ளது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்களையெல்லாம் என்னுடைய சரீரங்களின் இரத்த நாளங்களாக அகத்தியன் ஏற்று வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம்.
ஒவ்வொரு அடுக்கடுக்கு நிலையாக சபை அதன் பரிமாண நிலையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றது. எவன் எத்தகைய பரிமாணத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்பது அகத்தியனுக்கு தெரியும், சித்தனுக்கு புரியும். உள்ளுக்குள்ளிருந்து அவரவர்கள் ஆன்ம நிலைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள் இருந்து வருகின்ற சரணாகதியா சரணாகதி அற்ற நிலையா என்கின்ற ஆராய்தல் நிலைகளை சித்தன் உள்ளிருந்து சூட்சமமாய் நிகழ்த்த அகத்தியன் இயல்பில் அதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறோம். அற்புத நிலையோடு வளம் வரும் சீடர்களே, ஏற்றமுடைய சிவமகா வாழைச்சித்துணை யுகமாற்ற பணிதனை தன் சிறமேற்கொண்டு ஏற்று நடத்துகின்ற சீடர்களே, அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் தங்களுக்கென்று. ஓம் அகதீசாய நமக. உயர் நிலை கொண்ட ஆற்றல், ஒருவருக்கொருவர் உள்ளிருந்து ஒருவரை ஒருவர் உற்று நோக்காது சித்தனை நோக்கி சித்தன் சுழுமுனை நோக்கி உன் சுழுமுனையும் சித்தனது ஞான சுழுமுனையும் ஒன்றாய் இணைகின்ற சுற்றமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இயல்பில் பணியாற்றுங்கள், இயற்கையோடு கலந்து வாழுங்கள், பிரபஞ்ச பஞ்சபூத வடிவம் கொண்ட சித்தனோடு இணைந்து வாழுங்கள். யுகமாற்ற நிகழ்விற்கென்று அகத்தியன் படை தலைவனாக முன் செல்கின்றோம். பின்வருகின்ற சீடர்களே, அஞ்சாது பயணித்து வாருங்கள் என்று வாருங்கள் சபை நோக்கி என்று அகத்தியன் கூக்குரலிட்டு நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, அகத்தியமே போற்றி, அகத்திய மகா ஞானமே போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமோ நமக. நடிங்க. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி, சிவமே போற்றி, சிவமகா நிலையே போற்றி, சரவணனே சண்முகனே போற்றி, பரந்தாமனே போற்றி, அவதார பேராற்றல்களே போற்றி. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம்.